இந்த வீடியோ மூலமாக லா ஆஃப் அட்ராக்ஷன் ஈர்ப்பு விதி இதை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். ஈர்ப்பு விதின்றது நம்ம எண்ணங்கள் தான் நம்மளோட வாழ்க்கையை தீர்மானிக்குது. இது ரொம்ப சிம்பிளாக சொல்லணுன்னா, ஒத்தவை ஒத்தவற்றை ஈர்க்கும், லைக் அட்ராக்ட்ஸ் லைக் அப்படின்றது தான் இதோட அடிப்படையான விதி. அதாவது நீங்கள் எதை பற்றி அதிகமாக சிந்திக்கிறீங்களோ, எந்த மாதிரியான உணர்வுகளை வெளிப்படுத்துகிறீங்களோ அதை தான் உங்கள் லைஃப்பில் அட்ராக்ட் பண்ணுவீங்க. ஒரு மனுஷனுக்கு ஒரு நாளைக்கு 60,000லேருந்து 72,000 எண்ணங்கள் வரைக்கும் வரும். ஆனால் அது 1-2 விஷயம் பின்னாடி போய் தான் நம்ம டீப்பாக யோசித்து பார்ப்போம். கரெக்டாக? அப்படி ஆழமாக யோசிக்கிற விஷயங்கள் ஃபீலிங்ஸாக மாறும். அந்த ஃபீலிங்ஸ் ஒரு அதிர்வு, ஒரு அலைவரிசையாக இந்த பிரபஞ்சத்தை போய் சேரும். நம்மளோட ஒவ்வொரு எண்ணங்களும் ஒரு அதிர்வை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கும். அது நேர்மறையான எண்ணங்களாக இருந்தாலும் சரி, எதிர்மறையான எண்ணங்களாக இருந்தாலும் சரி. நேர்மறையான எண்ணங்கள் அதிகமாக வெளிப்படுத்துகிறீங்க அப்படின்னா நல்ல விஷயங்கள், வெற்றி, மகிழ்ச்சி, இந்த மாதிரியான விஷயங்களை உங்கள் லைஃப்பில் அட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. எதிர்மறையான எண்ணங்களை வெளிப்படுத்துகிறீங்க, எப்பயுமே நெகட்டிவாக இருக்கீங்க அப்படின்னா தோல்வி, பயம், கவலை, இந்த மாதிரியான விஷயங்களை தான் அட்ராக்ட் பண்ணுவீங்க. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, இந்த பிரபஞ்சன்றது ஒரு கண்ணாடி மாதிரி. நீங்கள் எதை கொடுக்குறீங்களோ அதை தான் திரும்ப அட்ராக்ட் பண்ணுவீங்க. நம்மளோட ஒவ்வொரு எண்ணமும் ஒரு குறிப்பிட்ட அதிர்வை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்குது. நீங்கள் ஒரு கோலை அடைய விரும்பும்போது அதை ஆழமாக நம்புகிறீங்க அப்படின்னா, இது என்னோடது, இது எனக்கு கிடைக்கும், கண்டிப்பாக நான் இதை முழுசாக நம்புகிறேன் அப்படின்னு பாசிட்டிவாக திங்க் பண்ணும்போது அந்த கோலை அடையிறதுக்கு தேவையான எல்லா சூழ்நிலைகளையும், மனிதர்களையும் இந்த பிரபஞ்சம் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்ற மாதிரி உங்களோட எண்ணங்கள் நேர்மறையாக இருக்கும்போது இந்த உலகமே உங்களுக்கு துணையாக நிற்கும். நீங்கள் எதை விதைக்கிறீங்களோ அதை தான் அறுவடை செய்கிறீங்க. ஈர்ப்பு விதி பற்றி இன்னும் ஆழமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட கோலை அடைய இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்தடுத்த வீடியோஸில் நான் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.